நெய்வேலி என்எல்சி சுரங்கத்தில் பணிகள் பாதிக்கப்பட்டிருக்கிறது. அந்த அண்மை செய்திகளை பார்த்து வருகிறோம். கனமழை காரணமாக நெய்வேலி என்எல்சி சுரங்கத்தில் பணிகள் பாதிப்படைந்திருக்கிறது. இதனால் நிலக்கரி வெட்டி எடுக்கும் பணிகள் பாதிக்கப்பட்டிருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. அண்மை செய்திகளை பார்த்து வருகிறோம். கனமழை காரணமாக நெய்வேலி என்எல்சி சுரங்கத்தில் பணிகள் பாதிக்கப்பட்டிருப்பதாக சொல்லப்படுகிறது. அந்த அண்மை செய்திகளை பார்த்து வருகிறோம். நெய்வேலி என்எல்சி சுரங்கத்தில் நிலக்கரி வெட்டி எடுக்கும் பணிகள் கடுமையாக பாதிக்கப்பட்டிருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. கனமழை தொடர்ந்து அங்கு பெய்து வரக்கூடிய நிலையில் பணிகள் பாதிக்கப்பட்டிருக்கிறது. நேற்று இரவிலிருந்து தொடர்ந்து கனமழை பெய்து வரக்கூடிய நிலையில் டெல்டா பகுதிகளில் பல்வேறு விவசாயிகள் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். விவசாய நிலங்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறது. இந்நிலையில் நெய்வேலி நிலக்கரி சுரங்கத்தில் நிலக்கரி வெட்டி எடுக்கும் பணிகள் பாதிக்கப்பட்டிருக்கிறது. விவரங்களோடு இணைந்திருக்கிறார் செய்தியாளர் ஸ்ரீதர். என்எல்சி சுரங்கத்தில் நிலக்கரி வெட்டி எடுக்கும் பணிகள் பாதிக்கப்பட்டிருக்கு. இதன் காரணமாக என்னென்ன விஷயங்கள் எல்லாம் பாதிக்கப்பட இருக்கு, விவரங்களை பதிவு பண்ணுங்க. கடலூர் மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் ஆண்டோட சராசரி மழை அளவு 1206. ஆனால் கடந்த 2023 அந்த மழை கிடைக்கவில்லை. ஆனால் ஒவ்வொரு ஆண்டும் இதுபோல் ஜனவரி மாதத்தில் தான் கடலூர் மாவட்டத்தில் மழை பெய்கிறது. கடந்த 3-4 ஆண்டுகளாக பார்த்தோம் என்றால் ஜனவரி மாதத்தில் தான் இந்த மழை என்பது பாதிக்கப்படுகிறது. இதனால் விவசாயிகள் கடுமையாக பாதிக்கப்படுகிறார்கள். குறிப்பாக நேற்று இரவு முதல் கடலூர் மாவட்டத்தில் பார்த்தோம் என்றால் சிதம்பரத்தில் 221 மில்லிமீட்டர் மழையும், சேத்தியார்தோப்பில் 148, புவனகிரியில் 144 மில்லிமீட்டர் மழையும், காட்டுமன்னார் கோயில் 143 மில்லிமீட்டர் மழையும், கொத்தவாச்சேரியில் 130 மில்லிமீட்டர் மழையும் பதிவாகியுள்ளது. மாவட்டம் முழுவதும் பரவலான மழையின் காரணமாக தற்போது என்எல்சியில் இந்த நிலக்கரி வெட்டி எடுக்கும் பணியும் மேல் மண் நீக்கும் பணியும் தற்போது பாதிக்கப்பட்டுள்ளது. ஆனால் மின் உற்பத்தி என்பது பாதிக்கப்படவில்லை. காரணம், ஏற்கனவே வெட்டி வைக்கப்பட்ட நிலக்கரியிலிருந்து மின் உற்பத்தி செய்யப்படுகிறது. ஆனால் புதிதாக நிலக்கரி வெட்டி எடுக்கும் பணி என்பது மட்டுமே பாதிக்கப்பட்டிருக்கிறது. மாவட்டம் முழுவதும் தொடர் மழையின் காரணமாக விவசாயிகள் தற்போது கடுமையாக பாதிக்கப்படுகிறார்கள். கனமழையால் என்எல்சி சுரங்கத்தில் பணிகள் பாதிக்கப்பட்டுள்ளன. அந்த காட்சிகளை பார்க்கலாம். நெய்வேலி என்எல்சி சுரங்கத்தில் நிலக்கரி வெட்டி எடுக்கும் பணிகள் கனமழை காரணமாக பாதிக்கப்பட்டுள்ளன. அந்த காட்சிகளை தான் நாம் திரையில் பார்த்து வருகிறோம். தமிழ்நாட்டின் பல்வேறு பகுதிகளிலும் பரவலாக மழை பெய்து வருகிறது. குறிப்பாக நெய்வேலி என்எல்சி சுரங்கம் இருக்கும் அந்த பகுதிகளிலும் கனமழை பெய்துள்ளது. இதனால் என்எல்சி சுரங்கத்தில் நிலக்கரி வெட்டி எடுக்கும் பணிகள் பாதிக்கப்பட்டிருக்கின்றன. ஆனால் மின் உற்பத்தி இதன் காரணமாக பாதிப்பில்லை என்கிற தகவலும் கிடைத்திருக்கிறது. ஏற்கனவே கையிருப்பில் உள்ள நிலக்கரி அனுப்பப்படுவதால் அனல்மின் நிலையத்தில் மின் உற்பத்தி என்பது பாதிக்கப்படவில்லை என்கிற தகவலும் நமக்கு கிடைத்திருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். என்எல்சி சுரங்கத்தில் கனமழை காரணமாக பணிகள் மட்டுமே பாதிப்படைந்திருக்கின்றன. ஏற்கனவே கையிருப்பில் உள்ள நிலக்கரியை அனல்மின் நிலையத்திற்கு அனுப்புவதால் அங்கு மின் உற்பத்தி பாதிக்கப்படவில்லை என்கிற தகவல் கிடைத்திருக்கிறது.